ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்கலாங்க. அதாவது ஆதாரில் புதுசாக ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வெப்சைட்டில் எந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை பற்றின முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான டைம் லிமிட் ஜூன் 2027 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரீயாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஜூன் 2027க்கு அப்புறம் காசு வசூலிப்பாங்க. அது எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸு ரெண்டாவதாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக என்னென்ன ஆதார் சேவையெல்லாம் பெற முடியுமோ அதுக்கு இந்த myAadhar.uidi.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணிட்டு ஆன்லைன் மூலமாக எந்தெந்த சர்வீசஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம அசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், த நியூ மை ஆதார் போர்ட்டல் ஹேஸ் அரைவ்ட், ஃபாஸ்டர், கிளீனர், சிம்பிளர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது கீழே வந்து இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஒரு வெப்சைட் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அந்த புது வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து மாற்றிருக்காங்க. கூடுதலாக எந்த ஒரு ஆன்லைன் சர்வீசஸும், அதாவது இதில் பழைய வெப்சைட்டில் என்னென்ன ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கோ அதே சர்வீசஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. பட் டோட்டலாக வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும், அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக, இன்டர்ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. இது பீட்டா வெர்ஷன். இங்கே பாருங்கள், மை ஆதார் beta.uidi.gov.in ட்ரையல் பேசிஸில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் இன்னொரு 3 மாதத்தில் உங்களுக்கு நடைமுறையில் வந்துடும். இதில் எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதில் போய்ட்டு எப்படி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, அது போன்ற விவரங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே கீழே பாருங்கள், வெல்கம் டு மை ஆதார் அப்படின்னு கொடுத்து அப்டேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே ரைட் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி விவரங்கள் வருது. ஃபஸ்ட்டு நீங்கள் அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு மொபைல் ஓடிபி தேவைப்படுது. இதுக்கான கட்டணம் 75 ரூபா. அதே மாதிரி பயோமெட்ரிக்ஸ், கண் கருவிழி, கைவிரல் ரேகை, ஃபோட்டோ இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா சேவா கேந்திரா ஆதார் சேவை மையத்தில் தான் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். அதுக்கான கட்டணம் 125 ரூபா. டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஆதார் சேவை மையத்தில் தான் அப்டேட் பண்ண முடியும். அதுக்கான கட்டணம் 75 ரூபாய். டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும், மீன்ஸ் அப்டேட் பண்ணணும், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, தென் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு மொபைல் ஓடிபி தேவைப்படும். மொபைல் நம்பர் உங்களுடைய ஆதாரில் லிங்க் ஆகிருக்கணும். அந்த மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். அது இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரீயாக, இங்கே பாருங்கள், 14/6/2027 வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுறதுனால உங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி எதுவும் மாறாது. அதே மாதிரி அட்ரஸும் சேஞ்ச் ஆகாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இமெயில் அட்ரஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதுவும் ஆதார் சேவை மையத்தில் தான் பண்ண முடியும். மொபைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆதார் ஆப் மூலமாக நீங்கள் மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆதார் சேவை மையத்திலும் மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கான கட்டணம் 75 ரூபாய். நீங்கள் நேம் வந்து மாற்றணும் அப்படின்னா அது ஆதார் சேவை மையத்தில் தான் மாற்ற முடியும். அதுக்கான கட்டணம் 75. டிசீஸ் ஸ்டேட்டஸ், நம்ம குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும், கேன்சல் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கும் இந்த ஆன்லைன் மூலமாக நீங்கள் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் புதுசாக வந்து ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ணுறது எப்படி, அதுக்கான ப்ராசஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. பாப்புலர் ஆதார் சர்வீசஸ் அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆதார் ஸ்டேட்டஸு, அட்ரஸ் அப்டேட் பண்ணுறது, ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, ஸோ இது போன்ற விவரங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி உங்களுடைய பயோமெட்ரிக்கை வந்து லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டையே மொத்தமாக லாக் பண்ணலாம் அல்லது அன்லாக் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமாக கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கைட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் சார்ஜஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே ஆதார் சேவைகளுக்கான கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு வேர்ட் ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் போய்ட்டு ஆதார் சேவை மையத்துக்கான கட்டணம் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்வீசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிபிள் சர்வீசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும். பேங்க் ஸ்டீரிங் ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட சீடாகிருக்கு, லிங்க்கு கிடையாது, சீடாகிருக்கு அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பிவிசி கார்டு, இப்போ உங்களுடைய ஆதார் கார்டு தொலைஞ்சிச்சு அல்லது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பிவிசி கார்டு வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான கட்டணம் 75 ரூபாய். முதல்ல 50 ரூபாயே இருந்தது, இப்போது 75 ரூபா. சரி, இதை நம்ம லாகின் வந்து பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஜஸ்ட் இந்த லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். அது கிளிக் பண்ணதும் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு கேப்சா என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாகின் வித் ஓடிபி கொடுத்தோன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோட்டோ வந்துடும். அதுக்கப்புறம் கிளிக் டு ரிவ்யூ யுவர் ஆதார் கார்டு அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு
இங்கே பாருங்கள் பயோமெட்ரிக் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அன்லாக்டு அப்படின்னு. இப்போ நீங்கள் மொபைல் நம்பர் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் ஃபுல்லாக காமிக்கும். அதே மாதிரி இமெயில் ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணணும். கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கலாம், அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கலாம், எப்பப்பெல்லாம் நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணலாம். ஸோ ரொம்பவே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.